ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பேக்யார்டோட மேக் ஓவர் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ளவர்ஸு, சம் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். தீஸ் ஆர் ஹோஸ்டாஸ். இது மணி பிளான்ட் மாதிரி, நம்ம மணி பிளான்ட் மாதிரியே தான், பட் நிறைய கலர்ஸில் வரும். யூ ஹேவ் ப்ளூ, க்ரீன் கலர், க்ரே கலர், பிளாக் கலர், அந்த மாதிரி கலர்ஸில் நிறைய கலர்ஸில் வரும். ஸோ இதோட பல்ப்ஸ் வந்துட்டு காஸ்கோலேருந்து வாங்கினோம். ஸோ ஐ திங்க் ஃபைவ் பல்ப்ஸ் வந்து சின்ன சின்ன கிழங்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பெரேனியல் பிளான்ட்ஸ், எவ்ரி இயர் தானாகவே க்ரோ ஆகும். இதை நீங்கள் இன்டோராகவும் வச்சுக்கலாம், அவுட்டோராக கூட வச்சுக்கலாம். நாங்கள் அவுட்டோர் வச்சுட்டோம். அண்ட் பட் யாருக்காச்சும் டியர்ஸ் இருக்கிற ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா வெளியில் வைக்காதீங்க, ஆர் அதர்வைஸ் ஃபென்ஸ் போட்டு வைங்க. ஏன்னா நான் தெரியாமல் இதை வெளியில் வச்சுட்டேன். அண்ட் அப்புறமா தான் தெரிஞ்சு டியருக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது மேரிகோல்டு. எப்படியோ தப்பி கீழே விழுந்திருக்குதுன்னு நினைக்கிற விதை ஒன்று வந்துருச்சு. த சேம் திங் வித் தேட் ஆல்சோ, ஹோஸ்டாஸ் தான். ஸோ நான் சொன்னல, டியர் வந்துட்டு ஹோஸ்டாவை ஃபுல்லாகவே சாப்பிட்ருச்சு. ஸோ ஒன்றுமே இதில் நேற்று ராத்திரி வரைக்கும் நிறைய இலைங்க இருந்துச்சு, எல்லாமே டியர் சாப்பிட்ருச்சு. அண்ட் இது வந்துட்டு இதில் ஆக்சுவலி ஃப்ளவர் இல்லை இப்போது, பட் ஸ்ப்ரிங் டைமில் இது ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரோக்கன் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் நான் ஃபோட்டோ எதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அது. ஸோ தட்ஸ் ப்ரோக்கன் ஹார்ட். அண்ட் this is an overall look நம்ம டெக்கோடது. எல்லாமே மேரிகோல்டு. இது ஆக்சுவலி சீட்ஸ் வந்துட்டு லாஸ்ட் இயர் நம்ம மேரிகோல்டு வச்சுருந்தோம். அந்த சீட்ஸே நான் நிறைய யூஸ் பண்ணேன். ஷாப்லேருந்து வாங்கலை, பட் ஆக்சுவலாக நீங்கள் இது ஒன் டைம் போட்டாலே போதும், உங்களுக்கு சீட்ஸ் உங்களுக்கு மாறி மாறி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது இப்போ தான் ஃப்ளவராக ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. நிறைய இருக்குது மேரிகோல்டு ஃப்ளவர்ஸ். எங்களுக்கு ஆக்சுவலி இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சாமிக்கு வைக்கிற மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இதில் வந்துடும். ஸோ லாட் ஆஃப் மேரிகோல்டு அண்ட் pretty much ஒரே கலர் தான். அண்ட் இது வந்துட்டு சின்ன மேரிகோல்டு, ஸ்மால் சைஸ். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அந்த மேரிகோல்டு இந்த வருஷம் வைக்கலை, நான் மறந்து போயிட்டேன் நான் அது வைக்கிறதுக்கு. ஸோ லாட் ஆஃப் மேரிகோல்டு ஹியர். அண்ட் இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயே எல்லா மேரிகோல்டையும் லைனாக வச்சாச்சு. ஹேமக். ஸோ இப்போ இங்கே டெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இதில் ஒரு போர்ஷன் ஆஃப் டெக் வந்துட்டு எப்போதுமே நல்ல வெயில் அடித்தா கூட நல்லா வார்மாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிழல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்னொரு சைடு, அதாவது ஸ்ரீதர் இப்போ நிற்கிறாரு இல்லையா, அதுக்கு பின்னாடி டைனிங் டேபிள் இருக்கிற ஏரியாவில் சம்மர் டைமில் வெளியே வரவே முடியாதுங்க. டைனிங் டேபிள் போட்டிருக்கிறோம், நம்ம ஆசையாக போய் உட்காந்து சாப்பிட்லான்னா முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வெயில் ஃபுல்லாக அந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணோம். அதாச்சும் இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து வெளியெல்லாம் உட்காந்து அவுட்டோரில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை நம்ம உட்காந்து பேசுகிறதா இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்லையா, நேச்சர் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக உட்காரலாம். ஸோ அதுக்காக சரி இந்த வருஷமாச்சும் நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணோம். டைனிங் டேபிள் வீணாக உட்காந்துருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஈட்டா ஹோம்ஸோட இந்த 15 feet பேட்டியோ அம்ப்ரெல்லா தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு, பட் நமக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணணும். ரொம்ப அந்த நட்டு போல்ட்டு போடுற வேலையெல்லாம் இல்லாமல் சம்மர் டைமில் யூஸ் பண்ணணும், வின்டர் டைமில் வந்துட்டு அதை பேக் பண்ணி நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அதுலேயும் ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும். நம்ம சேனலில் ஈட்டா ஹோம்ஸ் பற்றின நிறைய ப்ராடக்ட் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்விங் கூட நம்ம ஈட்டா ஹோமில் தான் வாங்கினோம். 2-in-1, அதாச்சும் 2 பேர் கூட அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கலாம். அதுவும் அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ். அவங்கக்கிட்ட அவுட்டோர்ஸ் மட்டும் கிடையாது, இன்டோரில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸ், டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. வெப்சைட் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுலேயும் இந்த வருஷம் வாங்கின இந்த 15 feet பேட்டியோ அம்ப்ரெல்லா என்னோட ஃபேவரட் ஃபர்னிச்சர் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேட்டியோ இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வாங்கினது 15 feet இல்லையா, இதுலேயே 13 feet இருக்குது. அண்ட் ஒன்று என்னென்னா
இந்த பேட்டியோ அம்ப்ரெல்லாலே சோலார் லைட்டோடது இருக்குது, இன்னொன்று இல்லாமல் இருக்கிறது கூட இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சூஸ் பண்ண 15 ஃபீட்டில் சோலார் லைட்டை அன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நான் ஒரு 2-3 வீக்ஸ் செக் பண்ணி பார்த்தேன், அவுட் ஆஃப் ஸ்டாக். பிகாஸ் அவ்வளோ ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் இது, சம்மரில் யார் வாங்க மாட்டாங்க. அண்ட் ப்ரைஸஸ் கூடங்க செம்ம ஆஃபர் கொடுக்குறாங்க. எனக்கும் வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கோட் கொடுத்துருக்குறாங்க, Shri15. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 15% ஆஃபர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் அதில் வந்து இந்த ப்ராடக்ட் கூட நான் பர்ச்சேஸ் பண்ணது அந்த ஆஃபரில் தான். அண்ட் இதை அசெம்பிள் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 நாள் 2 நாள்லாம் உட்காந்து ஸ்ரீதர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இருக்கிறதுலே இது ரொம்ப ஈஸியான அசெம்பிளிங் கூட. 2-3 பைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை அந்த அம்ப்ரெல்லாவோடையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக கூட இருந்துச்சு. டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளாடியே ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை வந்து அப்படியே நம்மளோட டைனிங் டேபிளோட சென்டரில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டா போதும். அம்ப்ரெல்லா அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இனி என்ன ஓப்பனிங் செரமனி தான், வாங்க பார்க்கலாம். சொல்கிறப்போ அதை ஓப்பன் பண்ணணும் என்ன 1 இப்போ அவங்க மண்டை தான்ப்பா கரெக்டாக குடியிருப்போது. 1 2 3 இப்போ ஏய் செம்ம பெருசு வேணுமா, சூப்பரா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு இல்ல. அதுல லைட் மாட்ட முடியுமான்னு பாருங்க. அந்த பேட்டரி லைட்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். எம்மா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, இது இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டே இருந்தது, இப்போ பாரு எவ்வளோ நிழலாக இருக்குதுன்னாங்க. ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து இங்கே வர்றப்பவே ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து டெக்கில் எப்போமாச்சும் நல்ல வெயில் அடித்தா கூட நான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னாங்க. அது இப்போ இந்த மாதிரி ஷீட்லாம் போட்டிருக்கிறப்போ ஒரு 4-5 நாள் தொடர்ந்தாப்புல இப்போ இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றது. நல்லா இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லைட்ஸ் மட்டும்தான் பாக்கி. அது கூட நாங்கள் வந்து இதில் சோலார் லைட்டு இல்லை, 15 ஃபீட்டில் 13 ஃபீட்டில் இருக்குது. பட் நமக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு 15 ஃபீட் வாங்கியிருக்கிறோம். ஸோ அது ஏதாச்சும் பேட்டரி லைட் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு ஒரு நாள் பார்பிக்யூ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வின்டர்லலாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி ஏதாச்சும் ரேப் பண்ணி வச்சுட்டோன்னா அது இன்னும் சேஃபாகவே இருக்கும். அண்ட் இது பேர்ட் பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே கீழே எல்லாம் பேர்டு நெஸ்ட் பண்ணி வச்சுருக்குது உள்ளார. நான் இதோட அதில் பேர்ட் ஆக்சுவலி சின்ன பேபிஸ் போட்டிருக்குது, ஐ மீன் எக் போட்டிருக்குது. அண்ட் அதுலேருந்து பேபிஸ் வந்திருக்குது. ஸோ கீச்சுன்னு கத்திகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அண்ட் மாமா பேர்டு வந்துட்டு டெய்லி பேக் அண்ட் ஃபோர்த் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளார போயிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்குது. ஐ போஸ்ட் த வீடியோ, அந்த ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இது ஹேமக். இந்த சைடில் த லாட் ஆஃப் ரோசஸ். ஸோ இது அந்த வாட்டர் ஃபவுண்டன், சோலார் வாட்டர் ஃபவுண்டன் தான், நத்திங் ஸ்பெஷல். பட் வாட்டர் பாடி இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே இருக்கிற சூடுக்கு பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேர்ட் பாத் வேணும்னு சொல்லிட்டு தான் ஒன்று சும்மா வச்சோம். அண்ட் இது தீஸ் ஆர் ரோஸ். மஞ்சு ஆக்சுவலி ஏதோ ஒரு ஷாப்பில் இருந்துட்டு இந்த 2 செடி வாங்கிட்டு வந்தான். ஒன்று இந்த டபுள் கலரு, இன்னொன்று இந்த ஆரஞ்சஸ் ரெட் இந்த கலரில் ஒன்று. ஸோ ரோசஸ். அண்ட் இது ஜீனியா, இது நான் காமிக்கிறாங்க. இன்னொன்று இருக்குது ஜீனியா. இதுக்கு பேர் மறந்து போச்சு, பட் இதுவும் ஃப்ளவர் பிளான்ட் தான். பட் இதுக்கு பேர் மறந்து போச்சு. பட் இட்ஸ் டேக்கிங் அ வெரி லாங் டைம். ஆல்மோஸ்ட் 3 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வளர்றதே இவ்வளோ தான் வளருது, ரொம்ப ஸ்லோவாக வளருது இது. இது பெகோனியா. இது கூட நான் பெரிய செடியை உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த குட்டி இது வந்துட்டு இது டெய்ஸி, நம்ம ஒயிட் கலர் டெய்ஸி இருக்கும்ல, அந்த டெய்ஸிஸு இன்னும் ஃப்ளவர் வரல. ஐ திங்க் இன்னும் ஒரு 1 or 2 days வந்துடும் நினைக்கிறேன்.
தீஸ் ஆர் லில்லிஸ். இது ஆல்ரெடி ஃப்ளவர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன் தான் நினைக்கிறேன். யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஒரு டைம் ஃப்ளவர் வந்தக்கப்புறமா திருப்பி வருமா இல்லையான்னு சொல்லிட்டு. லில்லிஸ் இது. அண்ட் இது ஒரு ரோஸ். இது கூட நாங்கள் காஸ்கோவில் தான் வாங்கினோம். காஸ்கோவில் 2 ரோஸ் பேக்கெட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் வாங்கினோம். நல்லா வந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தீஸ் ஆர் சம் லார்வாஸ். ரோஸ் பிளான்ட்டை கடிக்கிற லார்வா. அது எல்லா லீவ்ஸையும் எல்லாத்தையும் கடிச்சு விட்டுருச்சு. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஹோம் ரெமெடி எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மேபி வீ கேன் ட்ரை. நாங்கள் மஞ்சள் போட்டுட்டு ட்ரை பண்ணோம். அண்ட் தென் அதுக்கு மெடிசன் போட்டு பார்த்தோம். பட் நத்திங் சீம்ஸ் டு பி ஒர்க்கிங். ஸோ யாருக்காச்சும் எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் இது டொமேட்டோ பிளான்ட்ஸு. இது ஆக்சுவலி நாங்கள் போடலை, எப்படியோ வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு செடி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது அண்ட் இதான் அந்த இன்னொரு ரோஸ். சேம் பேக் ஆஃப் 2 வந்துச்சு. காஸ்கோவில் தான் வாங்கினோம் நாங்கள். நல்ல ஹெல்தியான பிளான்ட் தான். ஐ மீன் இன்கேஸ் யாராச்சும் காஸ்கோவில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல சூப்பர் ஹெல்தி பிளான்ட் தான் அவங்க விற்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் எல்லாத்துலேயும் இந்த லார்வா வந்துட்டு பிளான்ட்டை ஸ்பாயில் பண்ணிடுது. ஓகே, இது வந்துட்டு ஹைபிஸ்கஸ், நம்ம செம்பருத்தி. லாஸ்ட் இயர் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துச்சு. ஐ திங்க் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்போம். லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஒரு சின்ன பிளான்ட்லேயே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே 2 or 3 ஃப்ளவர்ஸ் வந்துடும் எப்படியும். இந்த வின்டருக்கு நான் வீட்டுக்குள்ளார செடியை எடுத்து வச்சேன். அண்ட் சேம் திங் இதுலேயும் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆன்லைனில் படித்ததில் நீம் ஆயில் போடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி போட்டேன். அந்த ஸ்ப்ரே பண்ணதில் ஃபுல்லாக லீவ்ஸ் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இப்போ தான் திருப்பியும் லீவ்ஸ் எல்லாமே ரீக்ரோ ஆகுது. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஃப்ளவர் வரல இன்னும். சேம் திங் மேரிகோல்டு. அண்ட் இது வந்துட்டு பேசில். ஸோ பேசில் வந்துட்டு இட்ஸ் அ இன்செக்ட் ரிப்பெல்லண்ட். ஸோ மேரிகோல்டும் அப்படி தான், பேசில்ஸும் அப்படி தான். உங்களுக்கு இன்செக்ட்ஸ் இருக்குதுன்னா செடிங்களுக்கு இன்செக்ட் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் பேசில். ஸோ பேசில் ஐ திங்க் இது ஷாப் ரைட்லேயோ வால்மார்ட்லேயோ கொஞ்சம் இந்த கண்டெய்னரோடு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது நல்லா வருது. அண்ட் இது நம்ம குட்டி புத்தா. அண்ட் இதுதான் பெகோனியா. ஸோ இதுலேயும் ஃப்ளவர்ஸ் வந்துருக்குது. இந்த மாதிரி இருக்காது ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஒரு ரோஸ் மாதிரி வரும் இதில். பட் இந்த பெகோனியாஸ் வந்துட்டு இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ க்ரோ ஆகும்போது நிறைய ஸ்ட்ரென்த்து லீவ்ஸ்க்கும் பிளான்ட்டுக்கும் வேணும். அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ளவர்ஸும் வருதில்லை. ஸோ அதான் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக இருக்குது. பட் அதர்வைஸ் திஸ் வில் ஹேவ் லாட் ஆஃப் பெட்டல்ஸ். நம்மளுக்கு ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பெகோனியா இது. ஐ திங்க் 8 பல்ப்ஸ். இது கூட அதே மாதிரி தான் கிழங்கு மாதிரி இருக்கும். நீங்கள் கிரவுண்டில் வச்சிங்கன்னா பெரேனியல் பிளான்ட்ஸ் எவ்ரி இயர் உங்களுக்கு தானாகவே வந்துகிட்டே இருக்கும். ஐ மீன் வின்டரில் டை இல்லை, பட் ஹைபர்னேட் ஆயிரும். அதுக்கப்புறமா திருப்பியும் ரீக்ரோ ஆகும். ஸோ 8 பேக். அதுவும் காஸ்கோவில் தான் வாங்கினோம் நாங்கள். ஸோ இந்த வாட்டி ஆக்சுவலி காஸ்கோவில் நிறைய பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது பெகோனியா. இந்த மாதிரி 8 இருக்குது. இங்கே 2 இருக்குது. அண்ட் இது நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள். இது எல்லாமே திருப்பி இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்குது. இது ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப லேட்டாக வாங்கினோம். ஒரு நாள் காஸ்கோ போகும்போது தான் அது கிடச்சிச்சு. ஸோ வாங்கினோம். திஸ் இஸ் ஆர் கவுச். அண்ட் இது ஐ திங்க் நாங்கள் பழைய வீடியோலையும் காமிச்சிருக்கோம். இட்ஸ் அ பேர்ட் ஹவுஸ். பேர்ட் ஹவுஸ் இல்லை, பேர்ட் ஃபீடர். ஸோ பேர்ட் ஃபீடர். அண்ட் அதுலேயே ஒரு கேமரா கூட இருக்குது. இதுலேயும் பேர்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பேர்ட்ஸு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். நான் சீட்ஸ் போட்டுட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. கொஞ்ச நாள் கூட இல்லை, ஐ திங்க் 3-4 days முன்னாடி தான் சீட்ஸ் போட்டேன். அதுக்குள்ளார சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஸோ ஐ ஹாவ் டு ரீஸ்டாக் இட் அகேன். சோலார் பேனல். ஸோ அதுக்கு கீழே கேமராவுக்கு வந்துட்டு பவர் இங்கேருந்து தான் சோலார் பேனல் வந்துட்டு வருது. அண்ட் இதுதான் நம்ம பேக்யார்டு. சம்மரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வின்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். பட் சம்மரில் நல்லா க்ரீனாக இருக்குது. ஓகே, இந்த சைடில் தேர் இஸ் another வாட்டர் ஃபவுண்டன். இன்னும் வெயில் ஸ்டார்ட் ஆகலை. ஐ மீன் சன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இதுதான் சோலார் பேனல் அதுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட்டர் ஃபவுண்டன். ஐ திங்க் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஜீனியாஸ்.
ஸோ ஜீனியாஸ் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குது. இது தித்யாவும் ஆராத்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க தான் இந்த பிளான்ட் பிளான்ட் வச்சது. அவங்க 2 பேரும் எனக்கு ஜீனியா வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சாங்க. மல்டி கலர்ஸ் இதில் இப்போ 2 கலர் தான் வந்திருக்குது. இது ஒரு ரெடிஷ் கலரில் இருக்குது, இது ஒன்று ஆரஞ்ச் கலர். ஐ திங்க் இது பிங்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி. அண்ட் திஸ் இஸ் yellow, கொஞ்சம் லைட்டாக தெரியுது பாருங்கள் yellow. ஸோ மிக்ஸ்ட் கலர் ஆஃப் ஜீனியாஸ். அண்ட் திஸ் இஸ் அ டாகி. சேம் மேரிகோல்ட் அண்ட் பெகோனியாஸ் அங்கே இருக்கிற சொன்னது பாருங்கள், அதே பெகோனியாஸ் தான் இது. அண்ட் இது தீஸ் ஆர் கால்ட் ஜெய்ட் பிளான்ட்ஸ். ஸோ ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் தான் இது. இது நீங்கள் வீட்டுக்குள்ளாரையும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். ஸோ ஆக்சுவலி இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளார தான் இருந்துச்சு. இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு க்ரோ. பட் இதோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லீவ்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் தீஸ் ஆர் லைவ் பிளான்ட்ஸ். ஓகே. அண்ட் இது நம்ம அவுட்டோர் டைனிங். அண்ட் ஐ திங்க் இது கூட நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. கலர்ஃபுல்லாக இருந்தது. மஞ்சு இந்தியாவிலேருந்துட்டு வரும்போது ஒன்று வாங்கிட்டு வந்தான். பட் இங்கே இருக்கிற வெயில், சூடு, அந்த கிளைமேட் மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த பெயிண்ட் எல்லாமே பீல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பியும் தித்யாவும் ஆரும் வந்துட்டு ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டிசைனாக பண்ணோம். ஸோ இது ஒன்று. அண்ட் திஸ் இஸ் ஆர் நியூ எடிஷன். நாங்கள் ஆக்சுவலி இங்கே டைனிங் டேபிள் வச்சதுக்கப்புறமா ஐ திங்க் ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் நாங்கள் வெளியில் சாப்பிட்ருப்போம் நினைக்கிறேன். வாங்கினதுக்கப்புறமா லாஸ்ட் இயர் எல்லாம். ஏன்னா அப்படி வெயில் அடிக்கும், செம்ம வெயில் அடிச்சிடும் இந்த சைடில். அண்ட் மார்னிங்லேருந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இந்த சைடில் வெயில் அடிக்கும். ஒரு 5 o'clock வரைக்கும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக சன்ஷேட் ஆகும், அந்த சைடு வெயில் போகும். ஸோ இந்த இடத்துல உட்காரவே முடியாது, அவ்வளோ சூடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இந்த அம்ப்ரெல்லா கேனப்பி வாங்கினோம். ஏரியா ஃபுல்லாகவே நல்ல ஷேடில் கவர் பண்ணிடுது. ஸோ குட் ஒன் ஆக்சுவலி. அண்ட் தீஸ் ஆர் மின்ட் லீவ்ஸ். நாங்கள் லாஸ்ட் இயரும் ட்ரை பண்ணோம் மின்ட் க்ரோ பண்ணுறதுக்கு. பட் ஐ திங்க் நாங்கள் ப்ராப்பராக பண்ணலையோ சம்திங். இட் டென்ட் ஒர்க் அவுட். இந்த வாட்டியும் ஷாப்பில் வந்துட்டு மின்ட் வாங்கிட்டு வந்தோம்ல, அதோட ஸ்டெம் வந்துட்டு நட்டி வச்சுருக்கோம். ஸோ லுக்ஸ் டு பி க்ரோயிங். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. தீஸ் ஆர் கொத்தமல்லி. ஃபனி ஸ்டோரி என்னென்னா, நாங்கள் நிறைய விதைங்க போட்டோம் இதில். தேவர் லாட் ஆஃப் சீட்ஸ். இதில் நல்லாவே சீட்ஸ் போட்டிருந்தோம். அணில் வந்துட்டு என்றைக்கு சீட் போடுறோமோ அன்றைக்கி நைட் வந்துட்டு அணில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இதுதான் ரிமைனிங் இருக்கிறது. ஸோ இது இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஸோ லெட்ஸ் see how it comes. அண்ட் இது அகெயின் சீட்ஸ் நிறையா போட்டோம். அதில் அணில் வந்துட்டு நிறைய இது சாப்பிட்றது. ஸோ இதில் இது அவரைக்காய் 2 செடி வந்திருக்குது. இது இந்த 2 தான் இன்னும் கார்டனில் போடுறதுக்கு பேலன்ஸாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் செடி வந்திருக்குது. அண்ட் இது வெண்டைக்காய். இது நாட்டு வெண்டைக்காய் விதை ஆக்சுவலி போட்டு வச்சுருக்கோம். ஐ திங்க் ஒன்று தான் வந்திருக்குது, இன்னும் எல்லாத்துலேயும் இன்னும் வரல. ஸோ இது இன்னொரு பிளான்ட் பண்ணணும் கார்டனில். ஸோ நம்ம கார்டன் வந்துட்டு அங்கே இருக்குது. மேபி நெக்ஸ்ட் டைம் அந்த கார்டனோட டூரும் கொடுக்குறோம். இந்த வருஷம் கார்டனில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆர் பேக் டெக். ஸோ எங்கள் வீட்டு டெக், அதுவும் அவுட்டோர், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபர்னிச்சர் ஏதாச்சும் ஹேமக்காக இருக்கட்டும், இல்லாட்டா இந்த பேட்டியோ அம்ப்ரெல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் அண்ட் என்னோட டிஸ்கவுண்ட் கோட் Shree15 கொடுத்துருக்குறேன். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care, bye-bye, stay safe.